guys, welcome to my TTR channel. Hi TTR, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறது. நம்ம வந்து கார்த்தி ஷார்ட்ஸ் வந்து அந்த ஃபிஷ் ஓப்பனிங் பண்ணி வந்துருக்கோமே, அதுதான் அப்போலேருந்து நான் வீடை மாறிட்டேன். நான் வந்து வீட்டை மாற்றிட்டேன். வீட்டை மாற்றினதுனால நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வந்து புது வீட்டுக்கு நம்மளோட புது வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம வந்து என்னதை பற்றி இப்போ பேச போகிறோம்னா லிவியத்தான்றது இப்போ வந்து புது கான்செப்ட் இருக்காங்க. அந்த ஹோம் ஸ்டே ஃபிஷ்ஷாக மேலே வந்துச்சு. இப்போ டெவில் ஃபிஷ்ஷு, இப்போ கேரளா பீச்சில் அவ்வளோ ஃபிஷ்ஷு துள்ளி வச்சுது. இப்போ எல்லாமே ஒரு அறிகுறியாக அந்த லிவியத்தான் மேலே ஏஞ்சி வர்றதுக்கு. அந்த லிவியத்தான் மட்டும் மேலே ஏஞ்சி வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும்ன்றாங்க. கடவுள் பூமியை செய்யும்போது ஏதோ ஒன்று எதோ செய்யும்போது நல்லது இருந்தால் பேட் இருக்கனால அதனால தான் 2 லிவியத்தான் எடுத்தாராம். 2 ஒன்று ஆண் ஒன்று பெண். அது வந்து ப்ரீடிங்காக ஆகி நல்லா இது பண்ணிச்சுன்னா தரவுன்னு, அதனால் அதோட பெண்ணை அழிச்சிட்டாரு கடவுள். அந்த ஆண் வந்து அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது கடலுக்கு அடியில் போய் படுத்திருக்கு. கடவுள் வந்து அடக்கி கடல் அடியில் போய் படுத்து வச்சிட்டாரு. நீங்கள் போய் கூகுளில் சேட்டலைட் வியூன்னு தட்டிங்கன்னா ஒரு ட்ராகன் மாரி ஒரு ஃபோட்டோ வரும். அது உண்மையிலே அந்த லிவியத்தான் இருக்கிறதுன்னு அந்த அர்த்தமாக. ஆனால் எனக்கு வந்து கடல் பற்றி படிக்கணும் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இந்த லிவியத்தான் இருக்கா இல்லையான்னு தெரில. உலகத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ வந்துச்சுன்னா நல்லது தான். நிறைய பேர் இப்போ அது எப்போ தெரியுமா, இந்த உலகத்தோட கடைசி நாள், அதாவது இந்த உலகமே அழியும் போது தான் ஏஞ்சி மேலேயே வரும். ஏஞ்சி மேலே வந்து கெட்டவங்க, இப்போ நம்ம வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, புறம் பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் தும்பு பிடிச்சவங்க எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். வெறும் நல்லவங்களை மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க வைக்கும். கடவுள் வந்து அதுக்குன்னே ஒரு வாள் செஞ்சுருப்பார், பெரிய வாள். அந்த வாள் எடுத்து வந்து ஒரே வெட்டிடுவார் அந்த மிருகத்தை. அதுக்கப்புறம் கடவுள் நம்ம கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுவார். டின்னராக லஞ்சாக பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னன்னு தெரில சாப்பிடுவார். சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வந்து லிவியத்தானோட சதை வந்து இம்புட்டாக இருக்கும். ஆனால் அது மேலே உள்ள ஸ்கில்ஸ்லாம் வந்து ரொம்பவே இரும்பு மாதிரி இருக்கும். இரும்போடு